அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நம்ம தமிழ் சினிமாவுக்கு என்னதான் ஆச்சு? நான் தான் முகேஷ் இந்த மாதிரி மொக்க படமெல்லாம் பார்த்து என்னோட நிலைமை எப்படி ஆயிடுச்சு. துயரம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி மொக்க படத்தை பார்த்து முகேஷ் என்னால காப்பாற்ற முடியல. நம்ம முகேஷ மட்டும் இல்ல படமாத்த நம்ம எல்லாத்தையும் முடிச்சு விட்டா தமிழ்ல டாப் 10 மொக்க படத்தை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல வந்துட்டு நீங்க ஏதாவது ஒரு மொக்க படம் பார்த்து இது மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்க யாராவது ஃபீல் பண்ணி அப்படின்னா வந்து கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட் நாங்க பின் பண்ணி வைக்கிறோம். அந்த கமெண்ட் நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்லயும் ஷேர் பண்றோம். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். இப்ப நம்ம பார்க்க போற மொக்க படம் எல்லாம் சேர்ந்து இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபரெண்ட்லாம் பண்ணல. ஏன்னா இந்த படம் எல்லாமே வந்துட்டு ஒண்ணுக்கு சலச்சதில்ல, எல்லாமே மொக்க படம். ஒரு 6 சீசனுக்காக தான் 1 to 10 வரைக்கும் ஒரு ரேட்டிங் கொடுக்குறோம். ஒருவேளை டே இதுக்கு நீ ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்துட்டா, இதுக்கு நீ செகண்ட் பிளேஸ் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி யாராவது கமெண்ட்ல வந்து கத்துனீங்க அப்படின்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது. ஏன்னா நம்மளுக்கு இந்த எல்லா படமுமே ஒண்ணுதான். அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாமா? நம்ம பார்க்க போற ரேட்டிங்ல கடைசியா இருக்க படம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கவின் படம் தான், லேடி பேக்கர். நம்ம கவின் ப்ரோக்கு பேசாம ட்ரைலர் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கலாம்ல. ஏன்னா ஒரு படத்துல ட்ரைலர் பூரா வந்துட்டு மாசம் சூப்பரா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இந்த ஸ்டார் படமா இருக்கட்டும், லேடி பேக்கரா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரைலர் பார்க்க என்ன டிஃபரெண்டா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் ஹைப்பை ஏத்தி விட்டு அதே ஹைப்போட நம்ம தியேட்டருக்கு போனோம் அப்படின்னா மூடிங்க நம்ம ட்ரைலர் மட்டும் பாத்துருக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு நம்மள மூட் அவுட் ஆகின படங்கள்லாம் இவரோட இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படம் எல்லாம். சோ அந்த லிஸ்ட்ல ஸ்டார் படம் வந்துட்டு கூட ஏதோ 100 வரைக்கும் போய் தொலைது அப்படின்னு விட்டா கூட இந்த லேடி பேக்கர் படம் வந்துட்டு படமே கிடையாது. ஒரு கண்ணை குத்துந்தாலாவது இந்த உலகத்தை பார்த்திருப்பானே. முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது, அதுக்கு லவுட்ட பாரு. இல்ல ப்ரோ, உங்களுக்கு தான் புரிஞ்சுக்க தெரியல. இந்த படம் வந்துட்டு அது ஒரு விதமான டிஃபரெண்ட் ஜானர் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது முட்டு கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்கள என்ன பண்ணுவேனே தெரியாது. 100 ரூபா போட்டு தியேட்டருக்கு போனதால அந்த ஃபீலிங் தெரியும். டேய் உன்னதான்டா என்ன ஃபீலிங்கா இல்ல ஃபீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா ஃபீலிங், போடா. பேசாம ட்ரைலர்ல வந்த மாதிரி கவின் படம் முறை பிச்சைக்காரனாவே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு தோணுச்சு. ஏன்னா டக்குன்னு வந்துட்டு கேரக்டர் சேஞ்ச் பண்றேன், ஒரு அரண்மனைக்குள்ள வந்துட்டு ஒரு குட்டி போயிட்டு அங்க ரெடிங் கிங்ஸ்லியோட ஆவி வந்துட்டு ஒரு கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு சில போர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தா கடுப்பு வர மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாம இந்த படத்துல வந்துட்டு ஒரு சில வில்லன் கேரக்டர்ஸ் பேசலாம் காட்டுவாங்க. அந்த படத்துல எவன் கேரக்டரை பார்த்தாலும் வந்துட்டு அது மூஞ்சில வந்து நம்மளுக்கு இரிட்டேட் பண்ற மாதிரியே இருந்துச்சு. இந்த 4 பேர் மூஞ்சிய பார்த்தாதான் ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. அதே மாதிரி அந்த படம் ரொம்ப இரிட்டேட் பண்ணிருச்சு. சோ அந்த படத்துக்கு 10th பிளேஸ். அம்மா தாயே, சரி உள்ள விட்டுச்சு. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற மூவி என்னன்னு பாத்தீங்கன்னா மூவின்னு சொல்றத விட மூவிஸ்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பிளேஸ்ல வந்துட்டு இந்த எல்லா படத்தையும் ஒண்ணு சேர்க்கலாம். என்னென்ன படம்னா இந்த நம்ம ஜிவி பிரகாஷோட ரிபல், விஜய் ஆண்டனி சாரோட மழை பிடிக்காத மனிதன், நம்ம ஹிப்ஹாப் படோட கடைசி உலக போர், அதே மாதிரி இந்த பிடி சார் இந்த படம் எல்லாம் சேர்க்கலாம். எனக்கு ஒரு டவுட்டுங்க, இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு படம் வந்து ரெகுலரா ஓடுறதே இல்ல, பட் இவங்க படம் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுதான் எப்படி அப்படின்னு எனக்கு தெரியல. ஓன் ப்ரொடக்ஷனா இருந்தா கூட அவ்வளவு அவங்கள்ட்ட காசு இருக்குது. காசுலாம் திண்டக்க பண்றது ஒரு உருப்படியான ஒரு ஸ்டோரி எடுத்து ஒரு நல்ல படம் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ண உருப்படியா பண்றது எப்படி இருக்கு? வருஷம் போட 10 படம் பண்ணி அந்த 10 படமும் மொக்கையா இருக்குது அப்படிங்கிறது எவ்வளவு ஃபீலா இருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. விஜய் ஆண்டனி சார் படம்லாம் வந்துட்டு இந்த பிச்சைக்காரனுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். நிஜமாவே இந்த ஈயதான் அடிச்ச தெரியாம. இட்ஸ் ஓகே. காமமா பாக்குறடா நீனு, என்ன நான் என்ன பொம்பளையா? அதே மாதிரி இந்த ஜிவி பிரகாஷ் ப்ரோ படம்லாம் பாத்தீங்கன்னா நம்ம காலேஜ் படிக்கும் போல இருந்தே வந்துட்டு அது மொக்க படம் தெரியும். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம தியேட்டர் சரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தான் வருவோம். பட் இப்ப அவருக்கு ரீசெண்டா வந்து இந்த டியர் படமா இருக்கட்டும், ரிபல் படமா இருக்கட்டும், தியேட்டர்ல கூட இல்ல போன்ல கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு வெரி ஒஸ்ட். நானே எப்ப பார்த்தாலும் என்னடா வாய் குத்துனே இருக்க. வாய் நல்லா இருக்குன்னு வாய் கொடுக்க வந்தேன். இந்த வீடியோ வந்துட்டு ஜிவி ப்ரோ கண்ணுல பாக்குற அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்ப ஒரு நல்ல கதையை சூஸ் பண்றான்னு பாப்போம். இன்னும் பத்தி நிறைய மூவிஸ் புக்கிங்ல தான் வச்சிருக்காங்க. அப்கமிங் மூவிஸ்னாவது கொஞ்சம் உருப்படியா இருக்குன்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த 4-5 படமே பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதே கிடையாது. அதனால இந்த 9வது பிளேஸ்ல இந்த எல்லா படமே வச்சுக்கலாம். மொத்த அழகிய நம்மளோட 8th பிளேஸ் என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜெயமரகனோட படம் தான். இவருக்கு வந்துட்டு ஆரம்ப காலகட்டம் வந்துட்டு ஃபேமிலி டென்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. அது இப்ப இவரே வந்துட்டு சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி இவரே கெடுத்துக்கினாரு அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஆரம்பத்துல ஹிட் படமா வந்துட்டு இருந்துச்சு, அப்புறம் கொஞ்ச நாள் டவுன் ஃப்ளோவா போயிட்டு இருந்துச்சு. மறுபடியும் பாத்தீங்கன்னா ஹைப் ஏத்தி எல்லா சூப்பர் படமா நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்ப என்ன நினைச்சாருன்னு தெரியல, நான் மறுபடியும் நான் அவனை டவுனுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொக்க படமா நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுல ஒரு படம் சைரன். இந்த படத்துக்குலாம் வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் கூட. அதுல இந்த படத்தை வச்சு மீம்ஸ் எல்லாம் வந்துச்சு. கீர்த்தி சுரேஷும் ஜெயம் ரவிக்கு வந்துட்டு பொண்ணா நடிச்சிருக்காங்க, அதுவும் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு பக்குன்னு இருந்துச்சு. என்னடா சொல்றீங்க அப்படின்னு. நீங்க என்ன கதை வேணா எழுதிக்கோ. பட் படம் வந்தோடனே அது ஒரு ஆறுதல், பரவாயில்லப்பா அவங்க பொண்ணு கிடையாது அப்படின்னு. பட் இது படமே கிடையாது நமக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. இந்த படம் பார்த்துட்டு தியேட்டர் விட்டு வெளியே வந்தவங்களுக்கு தான் உடம்பு முடியாம போய் சைரன் சத்தம் நிறைய இடத்துல கேட்டுச்சு. அந்த அளவுக்கு இந்த சைரன் படம் நம்மள சம்பவம் பண்ணிடுச்சு. படத்துல ஹீரோ ஆம்புலன்ஸ் டிரைவரா வர்றாரு. படத்தவே ஆம்புலன்ஸ் ஏத்துற மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம
7th பிளேஸ்ல பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சியான் விக்ரம் சாரோட படம் தான். மத்தவங்களும் வந்துட்டு மொக்க படமா எடுத்து வச்சு அந்த படத்துக்கு முட்டு கொடுத்து ஹைப் ஏத்துவானுங்க. பட் நம்ம ஆள் என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, அந்த படம் மொக்க படமா இருந்தாலும் நான் உடம்பு ஏத்துறேன் உடம்பு இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரைசேஷனாவே வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தன்னைத்தானே அர்ப்பணிச்சுக்குவாரு. பட் அந்த அதெல்லாம் ஓகே, பட் கதை அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஒர்த்தா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இவர் எங்கேயோ போயிருப்பாரு. ஒரு காலத்துல வரல இப்படி இருந்த மனுஷன் தெரியுமா, கடைசியில வந்த எல்லா படமே பிளாப். அவர் அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க, ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா. இதுக்கு ஒரு சிலர் ப்ரோ தங்களான் வந்து அந்த அளவுக்கு மோசம் கிடையாது, வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. பட் நம்ம ரஞ்சித் அண்ணன் இருக்கார டைரக்டர், அவரே பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, தங்களான் வந்து எதனால மக்களுக்கு வந்து அவ்வளவு கனெக்ட் ஆகுதுன்னு தெரியல. கற்பட்டா பரம்பரை கூட நம்ம மொக்கையா தான் இருந்துச்சு, பட் இந்த தங்களான் படத்துக்கு ரொம்ப எதிர்பார்த்தேன், பட் ஏன் அப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அப்பாவே சொல்லிட்டாரா. தங்களான் மோஸ்ட்லி கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா அந்த டயலாக் டெலிவரி தான். அந்த டயலாக்ஸ் எல்லாம் என்னென்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால புரிஞ்சுக்க முடியல ப்ரோ. அது வந்து அந்த காலத்துல நடக்கிற மாதிரி ஸ்டோரி, பட் அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டோரி டெல்லிங் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டயலாக்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லுவீங்க. பட் அந்த எல்லாம் இருக்கட்டும், பட் நம்மளுக்கு புரியணும்ல, அதுதான் அவங்க பெரிய மைனஸா வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க. எக்ஸலன்சி மிஸ்டர் கிளமன் துரை அவரும் உங்க உபகாரம் நாடி இந்த கிராமத்துக்கு விஜயம் பண்ணிருக்கார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சோ அதனால வந்துட்டு நம்ம தங்களான் படம் நல்லா இருந்திருக்க வேண்டிய ஒரு படம் தான், பட் இப்படி நாசமா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணாலும் இந்த படத்துக்கு நம்ம 7th பிளேஸ் கொடுக்குறோம். நம்மளோட 6th பிளேஸ்ல என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த 6th பிளேஸ் வந்து நிறைய பேர் கமெண்ட்ல திட்டுவீங்கன்னு கண்டிப்பா எனக்கே தெரியும். பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம இந்த பிளேஸ வந்து இந்த படத்தை கொடுத்தே ஆகணும். அது என்ன படம்னா லக வேட்டையர். ஆமாங்க, வேட்டையர் படம் நீங்க வந்து சொல்லலாம் குட்டி சவத்தை எட்டி பார்த்தா உசுர கொடுத்த கோடி பேர் அப்படின்னு. இருந்தாலும் இந்த படத்தை போய் இருக்கிற தியேட்டர் எட்டி பார்த்தா ஒருத்தனை கூட காணா. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க, படம் நல்லா இருந்தாதான் எல்லாரும் போய் பாப்பாங்க. படம் நல்லா இல்லைன்னு சொன்னா இந்த அசோக் குமார் ஆக்ட் பண்ணிருந்தா கூட போய் பார்க்க மாட்டாங்க. அற்புதம், அபாரம், எக்ஸ்ட்ராடினரி. இந்த டைரக்டரோட போன படம் பாத்தீங்கன்னா ஜெய்பீம் அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் அதுல போட்டுருப்பாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் இதுல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஒரு ரேப் சீட்டுங்க அதை வச்சுட்டு அந்த படம் ஃபுல்லா வந்து டிராவல் பண்ணிட்டு இப்ப நம்ம சொல்ற நமக்கே பாத்தீங்கன்னா அது சொல்றதுக்கு ஒரு மாதிரி ஒரு கில்ட்டாவும் கூச்சமும் ஒரு மாதிரி இருக்கு. நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சில காலகட்டமா வந்துட்டு படங்கள்ல பாத்தீங்கன்னா கவர்ச்சிகள் வந்துட்டு அதிகமாயிடுச்சா, பட் இந்த மாதிரி ரேப் சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு அதிகமா வைக்கல. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒன்ஸ் பண்ண ரேப் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒரு வாட்டி காட்டுவானுங்க, மறுபடியும் வந்துட்டு அவங்க பாயிண்ட் ஆஃப் இருந்து காட்டுவாங்க, அப்புறம் வில்லனோட பாயிண்ட் ஆஃப் இருந்து காட்டுவாங்க, ரஜினி பாயிண்ட் ஆஃப் இருந்து ஒரு வாட்டி காட்டுவாங்க. ஏன்னா ஃபுல் கதை இப்படிதானா? என்னடா போர் அடிச்சுச்சா? அந்த சீனை பார்க்க நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் வந்து இது இத்தனை வாட்டி காட்டணுமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. இந்த மாதிரி அபியூஸ் எல்லாம் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, இப்ப கூட நடந்துச்சு இல்லைன்னா சொல்ல. பட் அதை மட்டுமே ஒரு கோர் கான்செப்டா வச்சுக்கிட்டு ஒரு படம் ஃபுல்லா எதுக்கு இப்படி டிராவல் பண்ணணும் அப்படிங்கறத என்னோட கேள்வி. இது வந்து ரஜினி படமா பார்க்காதீங்க, ஒரு கண்டென்ட் பேஸ்ட் ஃபிலிமா பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் பார்த்த நமக்கு சீட்ல உட்கார முடியலங்க, என்னடா இது ரொம்ப லேகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அறுத்து தோலைக்கிறானுங்கப்பா. எதனால அப்படின்னா போன ஜெயிலர் படத்தோட தாக்கம் நம்மளுக்கு வந்து ஹைப் இருந்தனால அந்த மாதிரி ஒரு படமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து போனாலும் என்னமோ தெரியல. இந்த வேட்டையன் படம் வந்துட்டு ஸ்டோரி லெவல்ல கனெக்ட் ஆனாலும் ரஜினி சாரோட படம் அப்படிங்கிற ஒரு ஹைப்பையும் வந்து இந்த படம் பூர்த்தி பண்ணல. அதே மாதிரி ஸ்டோரி லெவலையும் வந்து நமக்கு பெருசா பூர்த்தி பண்ணல. குறி வச்சா ஏற விழணும். ஒரு தடவை பார்க்கலாம் அங்கிள். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் 5th பிளேஸ்ல இருக்க படம் பாத்தீங்கன்னா கொட்டுக்காளி கால ஓடி அப்படிங்கிற மாதிரி அந்த படம் இருந்தது. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, தியேட்டருக்கு போன நம்ம ஃப்ரெண்ட்ஸே பாத்தீங்கன்னா, டேய் அந்த பக்கம் போயிடாத, அந்த வந்து நம்மளுக்கு காவு வாங்குறதுக்கான இருக்கு செவரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளுக்கு வாணிலாம் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனா என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இந்த படத்துக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு வேற லெவல் ஹைப், அவார்டு வினிங் ஷோலாம் வந்து நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கிச்சு, வெளிநாட்டுல போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹைப் எக்கச்சக்கமா ஏத்தி இருந்தானுங்க. அதை விட எஸ்கே ப்ரோ வேற வந்து இந்த படத்துக்கு ப்ரொடியூசரா பண்ணியிருந்தாரா, சரி ஓகே எங்கடா மனுஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, ஏதோ ஒரு வாட்டி போய் பார்க்க அப்படின்னு பார்த்தா இந்த படத்துக்கு எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணா எனக்கு தெரியல. கேரக்டர் பாத்தீங்கன்னா சூரி சார் மோஸ்ட்லி அங்க இருக்கிற எல்லா கேரக்டரும் பாத்தீங்கன்னா அந்த டைரக்டரோட சொந்தக்காரங்க நினைக்கிற ஊருக்காரங்க சொந்தக்காரங்க வச்சுட்டு ஓரளவுக்கு எடுத்துட்டாங்க. பரவாயில்ல, அவங்கள ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிற அளவுக்கு இல்ல, எல்லாரும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. காஸ்ட் செலவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேமரா, நெக்ஸ்ட் ஒரு ஆட்டோ, ஒரு ஸ்பெண்டர் பிளஸ் பைக், அதுக்கு வந்து பெட்ரோல், ஒரு ஷார்ட் பிலிமோட பட்ஜெட் இருந்தாலும் இந்த படத்தை முடிச்சிடலாம். பட் இதுக்கு வந்து நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே ப்ரோ எதுக்கு இவ்வளவு பில்டப் எல்லாம் கொடுத்தாரு எனக்கு தெரியல. இதுல வேற சூரி சாருக்கு வந்துட்டு சுமாரான ஒரு வாய்ஸ் கொடுத்திருப்பாங்க. மொட்டராஜேந்திர வாய்ஸ் எல்லாம் பேசும்போது என்னடா சொல்ல வராரு அப்படின்னு எனக்கு சுத்தமாவே புரியல. பட் ஓகே கான்செப்ட்லாம் ஓகே. பட் இது வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் படம் எதுக்கிட்ட ஜவ எடுத்து வச்சிங்க, ஒரு ஷார்ட் பிலிமா பண்ணி டீசெண்டா வந்துட்டு ஒரு ஓடிடில கொடுத்துருக்கலாம், யூடியூப்ல கூட அப்லோட் பண்ணிருக்கலாம். பட் எதுக்கு ஒரு படமா எடுத்து நம்ம காசுல அப்படி கரியாக்குறாங்க அப்படிதான் தெரியல. 4 ஆனா 50 காசு ஒரு நாளைக்கு,
அதை 48 நாட்கள் நான் சீருக சேர்த்து வைப்போம். அந்த காசை நக்கிட்டு போச்சு. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். ஒரு சில ஏ சென்டர் ஆடியன்ஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு பார்க்க தெரியல, இது ஒரு கிளாசிக் பிலிமு, வேற லெவல் கதை அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் விட்டு கொடுப்பாங்க. ஏ சென்டர் ஆடியன்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி படம் எடுத்தா படம் ரிலீஸ் பண்ணி சொல்லிடணும், அவங்க மட்டும் பாருங்க, இது படம் கிடையாது, பாக்குற எல்லாத்துக்கும் புரியாது, ஏ சென்டர் ஆடியன்ஸ் மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும். எதுக்கு நம்மளுக்கு சொல்லாம நம்மளுக்கு கூட்டு வச்சு இப்படி செய்யணும். ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே. ஆனா ஒரு வழியா விடுதலை படத்துல வந்துட்டு சூரியோட மார்க்கெட் எங்கேயோ போயிருச்சு, அடுத்த ஆக்ஷன் ஹீரோவா மாறிட்டாருப்பா சூரிய அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா எல்லாம் பில்டப் பண்ணிட்டு இருக்க நேரத்துல சிவகார்த்திகேயன் என்ன நினைச்சாருன்னு தெரியல. அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அண்ணே உங்களை நான் வந்துட்டு தப்பு சொல்லல, பட் இருந்தாலும் சொல்றேன், இவன் நம்ம இடத்துக்கு வந்துருவானோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே வந்துட்டு இந்த படத்துக்கு நான் ப்ரொடியூஸ் பண்றேன், இப்படி ஒரு மொக்க படத்தை கொடுங்கன்னு இந்த டைரக்டரும் எஸ்கே வந்துட்டு ஒரு மீட்டிங் எல்லாம் போட்டு நம்ம சூரிய கூட சுருக்கு போட்டு விட்டாங்க தான் சொல்லணும். அப்படி நம்ம சொல்லல, யோசிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டாங்க. சொல்லி பழகிட்டாங்க, நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு. அந்த மாதிரி ஆள் நான் இல்ல. ஃபோர்த் பிளேஸ்ல இருக்க படம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரத்னம். இந்த படம் எடுத்தவட வாயிலேயே குத்தணும். இந்த படத்துக்குலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, டேய் விஷால் சாரும் ஹரி சாரும் வந்துட்டு சேர்ந்தாலே ஒரு பிளாக் பஸ்டர் கிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு பயங்கரமா பில்டப் ஏத்துறாடுங்க. டைரக்டருக்கு அடியோட படம் பாத்தீங்கன்னா எல்லா படமும் நல்லா இருக்கு, பட் இந்த படம் என்ன நினைச்சு எடுத்தாரோ தெரியல, டே இப்படி ஒரு குப்பை படத்தை எடுக்கிறதுக்கு தான் இவ்வளவு பில்டப் ஏத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த படத்தோட ப்ரமோஷனுக்குலாம் அந்த படம் எடுத்து ஊர்லயே போய் டைரக்டர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒவ்வொரு பஸ்ல ஏறி இந்த மாதிரி ரத்னம் படம் வருது, எல்லா குடும்பத்தோட பாருங்கன்னு சொல்லிட்டு ப்ரமோஷன் எல்லாம் கொடுத்தாரு. படம் நாளைக்கு ரிலீஸ் இருக்கு தெரியுமா? ரத்னம் படம் பேரு. எல்லாரும் வந்து தியேட்டர்ல போய் குடும்பத்தோட படம் பாக்கணும். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. இந்த மனுஷன் இப்பெல்லாம் பண்ற ஆளு ஏன் அப்படி பண்றாருன்னு பார்த்தா படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த படத்துக்குலாம் இவ்வளவு ப்ரமோஷன் இல்லாட்டி கூட இந்த படம் சுத்தமாவே ஓடி இருக்காது அப்படின்னு. விஷால் சார் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ப்ரமோஷன், அவரை அவமானப்படுத்துற யூடியூபர்ஸ்டே போய் தன்னைத்தானே வந்துட்டு தாழ்த்திட்டு ப்ரமோஷன் கொடுத்திருந்தாரு. பட் என்ன பிரயோஜனம்? ஒன்னும் இல்ல அந்த படத்துல. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. இந்த படத்தை பத்தி ஒரே ஒரு ஒன்லைன் சொல்ல கூட தேவையில்ல, இந்த ஒரு கிளிப்பை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். இந்த படத்தோட ஹோல் கான்செப்ட் அதான் சார். எங்க அம்மா சார். இந்த ஒரு மீம் டெம்ப்ளேட் போதும். ஒன்னும் இல்லைங்க, விஷால் சாரோட அம்மாவும் ஹீரோயினும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு விஷால் சார் லவ் பண்ணுவாங்க, பட் விஷால் வந்து நீங்க வந்து என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிடுவாப்ல. அவங்கள காப்பாத்துறதுக்காக பல அடியாட்களை வெட்டி வீசுறதும் அந்த ரத்னம். இந்த படத்துக்கு ரத்னம்னு பேர் வச்சதுக்கு அவனை செருப்பாலே அடிப்பேன் சார். விஷால் சார் படம் மேல இந்த கிளிப்பை போட்டா ஃபில்ஃபில் ஆகுது. இதே பிளேஸ்ல இன்னொரு படத்தை வைக்கலாம். இந்த படத்துக்கு போய் தனியா ஒரு பிளேஸ் எல்லாம் கொடுத்து இந்த படத்தை பில்டப் வைக்க கூடாது, நம்ம அதுல நம்ம கான்பிடண்டா இருக்கும். அது என்ன படம் பாத்தீங்கன்னா பிரதர். 5 தம்பி வச்சிருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அதுவும் நம்ம ஜெயம் ரவி படம் தான். இந்த முக்கா மிஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஆனா அந்த ஒரு பாட்டு மட்டும் தாங்க உருப்படியா இருந்துச்சு. அந்த படத்துல மட்டும் எதுவுமே கிடையாது. ப்ரோ படத்தோட கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? நம்மள வந்து செருப்பு கழட்டி கூட டைரக்டர் அடிப்பாரு நினைக்கிறேன். ஆனா அந்த படத்துல ஒரு கடுகளவு கூட கதை இல்ல, அதை மட்டும் சொல்லவும் மாட்டாரு. டைரக்டர் யாருன்னா நம்ம ராஜேஷ்குமார் சார் தான். இந்த மனுஷெல்லாம் சிவா மனசுல சக்தி, பாஸ் என்கிற பாஸ்கரன், ஓகே ஓகேன்னு சொல்லி பிடிகட்டி பறந்தவர். ஆளினால் அழகராஜாவும் மொக்க படம் தான், பட் இருந்தாலும் பாக்குற அளவுக்கு தான் அது இருக்கும். அதுக்கப்புறம் அவர் எடுத்த ஒரு படம் கூட வந்து பாக்குற அளவுக்கு இருக்காது. அந்த லிஸ்ட்ல இந்த பிரதர் படத்தையும் வைக்கலாம். ஐயோ முடியல. ஜெயம் ரவி என்ன வந்து டைரக்டர் வந்துட்டு கதை கேட்டு நடிச்சிருப்பாரு. இதெல்லாம் ஒரு கதை, இதுல கதை எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி அடைச்சாரு எனக்கு தெரியல. கோமாளி படத்துல ஒரு கோமாளா இருக்க மாதிரியே படம் பார்த்து நம்மளே சேர்த்து கோமாலே இருந்திருக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு தோண வச்சிருச்சு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? நட்டி சரண்யா மேடம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலின்னு சொல்லி காட்டின ஒரு கொடுமை. அதை விட சரண்யா மேடம் வந்து படம் ஃபுல்லா இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க. No. There's a time to work, a time to play and a time to eat. This is dinner time. இந்த படத்துக்கு பிரதர்னு பேர் வச்சுக்க பாருல, டேஞ்சர்னு பேர் வச்சிருந்தீங்கன்னா அந்த தியேட்டர் பக்கம் நாங்க போயிருக்க மாட்டோம். வை ப்ரோ. அடுத்த வருஷம் இவருக்கு உருப்படியா இருக்குன்னு சொல்லி நாம ஆசைப்படுறோம். மனுஷன் என்ன கதையெல்லாம் சூஸ் பண்ணி வச்சிருக்காரோ. இந்த வீட்டு உப்பை மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்தவன். உப்பை மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்தா உடம்புல யூரியா அதிகமாகி கிட்னி ஃபெயிலியர் ஆகி செத்துடுவேன். சிரிங்க சந்தோஷமா இருங்க. நம்மளோட தேர்ட் பிளேஸ்ல இருக்க படம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது படம் இல்ல, பார்த்த நமக்குலாம் ஒரு பாடம். நம்ம சூப்பர் ஸ்டார் படம் தான் இதுவும். லால் சலாம் வந்துட்டு இந்த படத்தை தப்பு சொல்லக்கூடாதுங்க. நம்ம ரஜினி சாரோட பொண்ணு அந்த படம் எடுத்தாங்க, ஐஸ்வர்யா ரஜினி. அவங்க வந்துட்டு ஓப்பன் டாக்கே கொடுத்துட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்டிஸ்க் வந்து மிஸ் ஆகி போச்சா, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தப்புச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்டிஸ்க் மிஸ் ஆயிருச்சு. ஏதோ மிச்சம் இருந்த ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் வச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம், பட் மக்களுக்கு கனெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருப்பாங்க. அது ஆக்சுவலா ஹார்ட் டிஸ்கே மிஸ் ஆயிடுச்சு. என்னன்னா வந்து சில ஹார்ட் டிஸ்க் வந்து ஓல்டா இருந்தது, சிலது வந்து கரப்ட். எங்க அப்பா
உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. ஹார்ட் டிஸ்க் மட்டும் மிஸ் ஆனேன்னு வைங்க, இந்த படம் கன்ஃபார்ம் ஹிட். கிரிக்கெட் மேட்ச் வந்து ரியல் கிரிக்கெட் மேட்ச் மாதிரி காட்டணும் அப்படின்றதுக்காக எங்களால ரொம்ப நாள் ஷூட் பண்ண முடியாது. ஏன்னா பட்ஜெட்டாவும் ரொம்ப அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும். ஒரு படத்தோட பட்ஜெட் எவ்வளவா இருக்கும், அது ரஜினி சார் படத்துக்கு எவ்வளவு பட்ஜெட் போட்டிருப்பாங்க, ஓன் ப்ரொடக்ஷன் தான் பண்ணிருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு படத்தோட கிளிப் அப்பெல்லாம் பிலிம்ல தான் எடுத்தாங்க, அது கூட சரி மிஸ் ஆகுது அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் வந்துருச்சு, நம்ம வீடியோ கூட பென்ட்ரைவ்ல ஏத்திக்கிட்டு இருக்கோம், 3-4 காப்பி வைக்காம நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு காரணமா? ஓப்பனா சொல்லிட்டு போங்க, படம் எடுக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா ஒத்துக்கங்க மேடம். அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்களே, கடைசி வரைக்கும் நாங்க முட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். அப்பாவுக்கு எதிரி வெளியில இல்ல மேடம், உள்ளுக்குள்ளேயே இருக்கிறீங்க. மதத்தையோ நம்பிக்கையோ மனசுல வை, மனித நேயத்தை அதுக்கு மேலே வை. ஹார்ட் டிஸ்கா பத்திரமா வைன்னு சொல்லி இருக்கலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் வரும்போது தெரிஞ்சு போச்சு எனக்கு இந்த படம் கண்டிப்பா ஒரு ஃபிளாப் படமா தான் இருக்குன்னு சொல்லி. ஏன்னா அந்த அளவுக்கு போட்டோஷாப்ல இப்ப இருக்க சின்ன பசங்க கூட அவ்வளவு அருமையா அடிக்கலாம் மாட்டானுங்க. பட் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்கு, அது லால் செலவாடா, அது பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இருங்க பாய், ஓடி என்னவீங்க பாருங்க பாய். செகண்ட் பிளேஸ்ல இருக்க படம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா அது அந்த படமா இருக்குமோ இல்ல இந்த படமா இருக்குன்னு சொல்லி டவுட்ல இருப்பீங்க. இந்த 2 படம் எதிரி ஒரே பிளேஸ்ல தான் வைக்கணும், பட் இருந்தாலும் நமக்கு இடம் வேணும்ல, அதனால செகண்ட் பிளேஸ்ல வைக்கிறோம். என்ன படம்னா இந்தியன் 2. கொஞ்சம் பொடி குடு எங்க பேரா பேரா ஏன் தடியடி. உலக நாயனை கொண்டு வந்து ஊத்தி விட்டானுங்க அப்படின்னு தான் சொல்லணும். நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? ஒரு தாய் வந்துட்டு பிள்ளைக்கே கள்ளிப்பால் ஊத்தி கொல்ற மாதிரி நம்ம டைரக்டர் சங்கர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியன் பார்ட் 1 படத்துல கள்ளிப்பால் ஊத்துற மாதிரி இந்த பார்ட் 2 எடுத்து வச்சிருக்காரு. நம்மளுக்கெல்லாம் தோணுச்சு, டே இது சங்கரோட படம் தானா இல்ல இவரே அரைப்போதில் எடுத்து விட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு படம் பூரா ஒரு சீன் கூட கனெக்ட் ஆகல, ஒரு சீன் கூட பாக்குற மாதிரி இல்ல. சும்மா இருந்த மனுஷனை கம்பேக் இந்தியன்னு சொல்லி கம்பேக் கொடுக்க வச்சுட்டு ஊர் மக்கள் வந்துட்டு செருப்படி வாங்கி கொடுத்தா மிச்சம் அந்த சித்தார்த்து. ஒரு சுட்டு ரத்தம் இல்லையே, அது எப்படி? வழக்கமா சங்கரோட படத்துல பாத்தீங்கன்னா டைலாக் ரைட்டிங்லாம் வேற லெவல்ல இருக்கும். பட் இந்த படத்துல ஒரே ஒரு டைலாக் மொத்த படத்தையும் முடிச்சு விட்டாங்க. அந்த டைலாக் சித்தார்த்து கொடுத்துருக்காங்க. நீ யாரியா? சித்ரா அரவிந்தன், சோஷியல் மீடியா. என்னென்ன சொல்றோம் பாருங்க. என்னடா பேசுறீங்க? அப்கமிங்ல வந்துட்டு நீங்க பெத்ததான் சரியில்லை, பார்த்தா படம் எடுத்ததும் சரியில்லை. இந்தியன் பார்ட் 1ல இருந்த ஒரு பிளஸ் கூட இந்த படத்துல தான் சொல்லணும். மியூசிக் ஏஆர் மியூசிக் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியன் 1 வந்துட்டு வேற லெவல்ல இருக்கும். பட் இதுல நம்ம அனிருத்தரான அவர் பங்குக்கு ஒரு போர்டு போட்டு விட்டுருப்பாரு. அந்த பிஜிஎம் கேட்ட இன்னும் சிரிப்புதான் வருது. சேனாபதி பல கெட்டப்புகளுக்கு பேர் படம் உலகநாயகனே வந்துட்டு இந்த மாதிரி உருப்படாத மாதிரி கேவலமான கெட்டப்லாம் போட வச்சுட்டீங்களா? போட்டோ எடுத்தேன், போட்டோ கொடுக்க மாட்டேங்குது, எடுத்து கொடுக்க அப்படிங்கிற போயிருது. அவர் பட்டனுங்க இந்த பக்கம் இருக்கு, இந்த பட்டன் அமுக்குற. நீங்க இந்த படத்தை பத்தி சொல்லணும் சொல்லிக்கிட்டே போலாம், இதோட முடிச்சுக்குவோம். கேட்டியா? உன்ன அவனுக்கு திட்டுற மூடி இல்லையா? அப்படி இருந்தே அப்படி திட்டுறான். பொறுமை பொறுமை. இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன படம் இருக்குன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க அவளோட எதிர்பார்த்த கங்குவாதான். காலமான கடைசியில ரிலீஸ் ஆன மாதிரி ஈரண்டல் ரிலீஸ் ஆகி நம்மளை இரிட்டேட் பண்ணிருச்சு. காலமான கடைசியில் அந்த கல்லடி உனக்கு தேவைதானா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு இந்த கங்குவா. இன்னும் டிவில வந்துட்டு பல ப்ரொமோஷன் எல்லாம் போயிட்டு இருக்குது. அந்த கங்குவா அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் நம்ம அம்மா கூட படம் பார்த்துட்டுமே சொன்னாங்க, அவங்களாலே பார்க்க முடியல, என்னப்பா படம் இது எனக்கு ஒட்டுமே புரியல அப்படிங்கிற அளவுக்கு சொன்னாங்க. 5000 ரூபாய் இருந்தா காய்கறி கடை வைப்பேன், 50000 ரூபாய் இருந்தா மளிகை கடை வைப்பேன், 5 லட்சம் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். தேட்டருக்கு போனா நமக்கு வந்துட்டு படம் பூரா கத்திட்டே இருக்காங்க, இது கங்குவாடா கத்தவா அப்படின்னு சொன்னா. பட் டிவில பார்க்கும் போதே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இறச்சல் இருந்துட்டு தான் இருக்கு. உன் ரத்தமும் என் ரத்தமும் கங்குவாவோட இன்னொரு நெகட்டிவ் என்ன பாத்தீங்கன்னா பில்டப் பண்ணியே படத்தை படுக்க வச்சுட்டானுங்க. பில்டப் பண்ணலாங்க, அது ஓவர் பில்டப்பா தான் இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம் வைங்க, ஒரு 10 ரூபா பொருள் நம்ம கையில இருக்குது. அந்த பொருளுக்கு வந்து 2 ரூபாய் சேர்த்து இல்லைனா 15 ரூபாய்க்கு கூட நம்ம வந்துட்டு எக்கச்சக்கமா போய் சொல்லி சேல்ஸ் பண்ணலாம். பட் அந்த 10 ரூபா பொருளை 1500 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ண பார்த்தாங்கன்னா அவன் எவ்வளவு பெரிய கேடு கட்டவேன். அதைத்தான் அந்த படத்துல பண்ணானுங்க. எதிர்பார்க்கலாம். நான் 2000 crore எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நீங்க என்ன 1000 crore அப்செட் பண்றீங்க? ஐயோ சாரி சார். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் டைம்லயே பாத்தீங்கன்னா லிங்குசாமி வந்து ஓவர் ஹைப் ஏத்தி விட்டாரு. சூர்யா கம்மன் தான் இருந்தாரு. பட் இந்த படத்துல சூர்யாவே வந்துட்டு உங்களுக்கு நெருப்பு மாதிரி ஒரு படம் வந்துகிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப் ஏத்தினா சொல்றேன். 14th of November கங்குவா நெருப்பு மாதிரி இருக்கும், நெருப்பு மாதிரி இருக்கும்.
சூர்யா நெருப்பா இருக்குன்னு சொன்னாரு, நாங்க வெறுப்பாய் வெளியே போறோம். இதுல வேற ஞான வேல்ராஜ் எல்லாம் பண்ண காமெடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாஸ் அப்படி பத்திரம் வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் தேவைப்படும். எதுக்குன்னா வெற்றி விழாவுக்கா, அதுக்கு இந்த பாஸ் அப்படி வச்சுக்கோங்கலாம் சொன்னலாம் பாத்தீங்கன்னா இன்னமும் காதுல கேட்டுக்கிட்டே இருக்குது. கையில இன்னைக்கு வந்த பாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டிசம்பர் மாதம் எந்த டேட்னு அனௌன்ஸ் பண்றோம். இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். சரிங்களா? படத்துக்கு செலவு பண்ணது, ப்ரொமோஷன் எல்லாமே ஓகே. பட் நம்ம சிறுத்தைக்குட்டி ஸ்டோரியில கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா இந்த படம் ஓரளவுக்கு நான் அது பாக்குற மாதிரி வந்திருக்கும். என்னமோ ஒண்ணு ஓவரால் அந்த படத்துக்கு பாலுத்திட்டானுங்க. இதுக்கு மேல இந்த கங்குவா பத்தி பேசுறதுக்கு நம்மளுக்கு உடம்புல சக்தி இல்ல, பேசுறதுக்கு டைம் இல்ல. அதனால இந்த படத்தோட ரோஸ்ட் ஃபுல்லா பார்க்கணும், நம்ம சேனல்ல இருக்குது, போய் மறக்காம பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் ஒரு பில்டப் பண்றேன், படம் பாக்குறவங்களுக்கு தான் போர் அடிக்கும். பட் இந்த படத்தை ரோஸ்ட் பண்ண எந்த வீடியோவை பார்த்தாலும் போர் அடிக்காது. நம்ம வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நிறைய பேர் லைக் பண்ணி வீடியோ மஸ்டா ட்ரை பண்ணுங்க. ப்ரோ இந்த படம் மட்டும் தான் மொக்கே அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் கேட்கறது புரியுது. பட் இந்த படம்ல இதோட ஒரு மொக்க படம்லாம் ரிலீஸ் ஆச்சு, அதெல்லாம் வந்துட்டு இந்த லிஸ்ட்ல கூட வைக்க முடியாது, அந்த அளவுக்கு மோசமான படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு. பட் நல்ல படம் நம்ம எதிர்பார்த்த இந்த படங்கள்லாம் வந்து மொக்கையான நமக்கு ரொம்ப வருத்தம். இந்த மாதிரி மொக்க படமா வருஷத்துக்கு ஒரு 4 படம் வந்தா போதும், தியேட்டர்காரங்களா தலையில துண்டை போட்டு போக வேண்டியதான். இனிமேனாவது நம்ம தமிழ் சினிமால இருக்க ஹீரோஸ் எல்லாம் வந்து நல்ல நல்ல படமா நடிக்க ப்ளீஸ் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவை காப்பாத்துற கோலிவுட் ஜீசஸ் வேற கட்சின்னு போயிட்டாரு. அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் நீங்க தயா பார்த்து பண்ணணும். டியர் எக்பப் ஃபேமிலி, நீங்க போய் தியேட்டர்ல பார்த்துட்டு ரொம்ப வெறுத்த ப்ரோ இந்த படம்லாம் நீங்க இந்த லிஸ்ட்ல மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற படங்களா இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன படத்துல நீங்களும் பாதிக்கப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அந்த கமெண்ட்ஸ் பின் பண்ணி வச்சு கம்யூனிட்டி போஸ்ட்லயே ஷேர் பண்றோம். என்னமோ மிஸ் பண்ணிட்டேமே. அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த 2025ல வர்ற படங்கள் நல்லா இருக்கணும், வாழ போற நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நியூ வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 2025லயாவது நம்ம சேனல் வந்து வெற்றி நோக்கி போகணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் அது உங்க கையில தான் இருக்கு. நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்.